வெல்கம் டு அகன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசி சைக்காலஜி மார்க் டெஸ்ட் 1, அதாவது பிசி தேர்வில் உளவியல் பகுதியில் கேட்கக்கூடிய 25 கேள்விகளை உள்ளடங்கின ஒரு மாதிரி தேர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரியா? அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்காகவே நம்ம டெடிகேட்டிவா அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஜாயின் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயரில் நடந்த பிசி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட உளவியல் கேள்விகளை வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரும். சரியா? கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல தான் எல்லா வருஷமும் கேட்டு வந்திருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 5% 10% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒரே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக இந்த பேட்டர்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வர கொஸ்டினை 70 to 80% வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக அட்டன் பண்ண முடியும். சரியா? அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? 1.25 1.5 ஃபாஸ்ட் வச்சு பாருங்க. அதே மாதிரி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்க. புரியல அப்படின்னா 2 முறை 3 முறை பாருங்க, டெஃபினட்டாக புரியும். சரியா? ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட விளக்கப்படம். சரிங்களா? அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைபடத்தை பேஸ் பண்ணி நமக்கு 4 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து பை சார்ட். சரிங்களா? வட்ட வரைபடம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட்னு சொல்லுவோம், அதாவது பட்டை வரைபடம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட். சரிங்களா? கோட்டு வரைபடம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைன்னு சொல்லுவோம். சரியா? டேபிள் சார்ட்னு சொல்லுவோம். இந்த 4 விதத்துல இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? 4லையும் இருந்தும் கேட்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு 3 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது வந்து லைன் சார்ட்ல 2 கொஸ்டின், இந்த மாதிரி டேபிள் சார்ட்ல 2 கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா ஒரு 3 சார்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு மினிமம் 3 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரைட். அதே மாதிரி என்னென்ன பேசிஸ்ல என்னென்ன கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுங்க. சரியா? சதவிகிதம்னு சொல்லும் இல்லையா? பர்சன்டேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேர்ல எழுதுறேன், அதனால ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளியரா இருக்காது. அதனால நான் சொல்றதை நல்லா கவனிங்க. அப்பதான் நான் என்ன எழுதுறேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோங்க, விகிதம். சரிங்களா? விகிதம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல், அதாவது மொத்தம். சரியா? டோட்டல் கண்டுபிடிங்க, மொத்தமா எவ்வளவு பேரு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? நாலாவது வந்து சராசரிங்க, சராசரி, ஆவரேஜ்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரிங்களா? அஞ்சாவது வந்து வேறுபாடு, டிஃபரன்ஸ். அஞ்சாவது டிஃபரன்ஸ், டிஐ இது இஆர்இஎன்சி. சரியா? ஒன்று வந்து சதவிகிதம், ரெண்டாவது ரேஷியோ விகிதம், மூணாவது டோட்டல் மொத்தம், நாலாவது சராசரி, அஞ்சாவது டிஃபரன்ஸ். இந்த 5 கான்செப்ட்ல இருந்தா நமக்கு கேட்கக்கூடிய 3 கொஸ்டினை கேட்பாங்க. 3 to 4 கொஸ்டின் இந்த 5 கான்செப்ட்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. சரியா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ரைட். இப்போ பாருங்க, எப்பயுமே எந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டைரக்ஷனை தெளிவா நீங்க படிச்சிடணும். இதுல நமக்கு சில முக்கிய தகவல் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ற, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே என்ன பண்றீங்கன்னா அந்த டைரக்ஷனை முழுமையா படிச்சிடுங்க. நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரைபடத்தில் ஒவ்வொரு துறையிலும் பங்கேற்றுள்ள மாணவர்களின் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் 3600 பேர். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் 3600 பேர். சரி, என்னென்ன துறைகள்? 6 துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல், சமையல், நடனம், ஓவியம், தையல், நாடகம் அப்படின்னு சொல்லி 6 துறைகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்ததுனால நமக்கு இதை கூட்டும் போது 100% வரும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. டிகிரினா 360 டிகிரி இந்த கோண அளவை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஒன்று பர்சன்டேஜ்னா 100 பிரிச்சிருப்பாங்க, டிகிரினா 360 பிரிச்சிருப்பாங்க. இந்த 2 விதத்தில் தான் இந்த பை சார்ட், இந்த வட்ட வரைபடத்தை கேட்பாங்க. சரியா? வட்ட வரைபடத்தை இந்த 2 விதமாக தான் கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், கவனிங்க. சமையல் துறையில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சதவீதமானது நடனத்துறையில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சதவீதத்தில் எத்தனை சதவீதம்? அதாவது சமையல் துறையில இருக்காங்களே அவங்க வந்துட்டு நடனத்துறையில எத்தனை பர்சன்ட்னு கேட்குறாங்க. அப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சமையல போடணும். சமையல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 22. 22 நீங்க மேல போட்டுக்கணும். நடனத்துறையை வந்து அது கீழே போடணும். நடனத்துறை எவ்வளவு? 21%, 21% கீழே போட்டுக்கணும். சரியா? பாருங்க, நடனத்துறையில இருந்து சமையல் துறையா, அதனால எதுல இருந்து கேட்கறாங்களோ அதை கீழே மேலேயும் போடணும், கரெக்டா போடணும். உதாரணமா நம்ம எக்ஸாம்ல 100க்கு
40 வாங்குறோம் அப்படின்னா எதுல இருந்து 40 வாங்கணும், 100ல இருந்து 40 வாங்குறோமா, அப்ப 100 கீழே தான் போடணும். நம்ம எடுத்தது 40 மேலதான் போடணும். இதுல இருந்தா இது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரிதான் நடனத்துறையில இருந்து சமையல் துறை எவ்வளவுன்னு கேட்டதுனால நடனத்துறையை கீழே போடுறோம், சமையல் துறையை மேல போடுறோம். நீங்க மாத்தி 22 கீழே போட்டு 21 மேல போட்டக்கூடாது. சரியா? இந்த ஆர்டர்ல தான் போடணும். இப்ப நம்ம சதவீதம்னு கேட்டதுனால ஒரு பின்னத்தை சதவீதமா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இன்ட்டு 100 போடுவீங்களா? 100 போட்டா நம்ம இந்த பின்னங்கிறது சதவீத மதிப்பை மாறிக்கும். இப்ப கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்ப என்ன வரும்? 2200. இதையும் பெருக்கிக்கணும். கீழே இந்த 21 வகுத்துடணும். சரியா? இப்ப பாருங்க, 22 21 வகுக்க முடியுமா? வகுக்கலாம். ஒரு முறை வரும். சரியா? 1 போட்டுக்கணும். அப்புறம் மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். இப்ப இங்க 10 தான் இருக்கும். சரியா? பாருங்க, 22ல 21 ஒரு தாட்டி இருக்கும், மீதி 1 இருக்கும். 1 இங்க 10 வந்துடும். இப்ப இந்த 10ல 21 வகுப்படாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு 0 போட்டுக்கணும். இந்த 0வையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப இங்க 100 ஆச்சு. 100ல 21 எத்தனை தாட்டி இருக்கும்? ஒரு 21 21 2 21னா 42, 3னா 63, 4னா 84. 4 முறை இருக்குங்க. 4 முறை இருக்கும். சரியா? அப்ப மீதி என்ன இருக்குன்னா 4 முறை 84னா மீதி 16 இருக்கும். நம்ம பாருங்க 104ங்கும் போது ஆப்ஷன் ஒண்ணு தான் 104ல இருக்கு. அதனால நீங்க இந்த ஆப்ஷனை போட்டுக்கலாம். இல்ல எல்லாமே 4 இருக்கும்போது என்ன சார் பண்ணலாம்னா இன்னொரு டிஜிட்டை கண்டுபிடிக்கணும் நீங்க. சரியா? இப்ப 16 வந்துச்சா, 0 சேர்த்திங்க. 160ல இங்க 0 சேர்த்தும் போது இங்க புள்ளி வச்சுக்கலாம். 160ல எத்தனை 21 இருக்குன்னு நீங்க மீண்டும் பார்க்கணும். 160ல 21 எத்தனை முறை இருக்கும்? 160ல 21 வந்து பாத்தீங்கன்னா 4 7 7 தாட்டி இருக்குமா? 7னா 147 வரும். அப்ப 7 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க போடணும். புரியுதா சொல்றது? இப்ப இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு 104ங்கிறதுனால இதையும் நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தையல் மற்றும் நடனத்துறையில் ஈடுபட்டுள்ள மொத்த மாணவர்களின் எத்தனை பேர்? தையல் மற்றும் நாடகத்துறை. தையல் மற்றும் நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தையல் வந்துட்டு 11, நாடகம் வந்து 13. சரியா? 11 + 13 ரெண்டி கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 24. அப்ப 24% நீங்க கண்டுபிடிக்கணும். எந்த மதிப்புல அப்படின்னா, எந்த மதிப்புல? 3600ல. எல்லாத்துக்குமே இந்த 3600 தான். அப்ப 24% 24/100ன்னு போடணும். புரியுதா? இன்ட்டு 3600. சதவிகிதம் அப்படின்னா /100. இது கேன்சல் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? 36 × 24. சரியா? இப்ப இப்படி பெருக்கிக்கலாம். 6 4 24 இப்படி போட்டுருணும். அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும். 3 2 6 இப்படி பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் கிராஸா பெருக்கி இதோட கூட்ட வேண்டியதுதான். சரியா? இப்ப 6 2 12, 3 12. அப்ப இதுங்க கொஞ்சம் நல்லா தெளிவா மேல எழுதிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். கவனிங்க. என்னது? 24 × 36. அப்ப 6 4 24, 3 2 6. சரியா? அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குங்க. 2 4 3 2 12. அப்ப 24 வரும். சரியா? பாருங்க, இதையும் பெருக்கணும். பாருங்க, 2 6 பெருக்கினா 12, 4 3 பெருக்கினா 12, கூட்டினா 24. இப்ப என்ன வரும்? 4 6 8. அப்ப 864 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 864. சொல்றது புரியுங்களா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை மாணவர்கள் ஓவியத்துறையில் ஈடுபட்டுள்ளனர்? ஓவியத்துறையில் எத்தனை மாணவர்கள்? ஓவியத்துறையில 15%. அப்ப அதே மாதிரி 15% கண்டுபிடிக்கணும். எந்த மதிப்புல அப்படின்னா 3600ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 15/100 × 3600. அப்ப இந்த 2 0க்கு 2 0 போயிடும். அப்ப 15 × 36ங்க. அப்ப 15 × 36னா நான் 2ஆ பிரிச்சுக்குவேன். அந்த 15 எப்படி பிரிச்சுக்கோன்னா 5ஆவும் 10ஆவும். 5 + 10 1 தான், 15 1 தான் இல்லையா? × 36 கொஞ்சம் ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம். எப்பயுமே ஒரு நம்பரை 36ஆல பெருக்க சொன்னா என்ன பண்ணலாம்? 3 6 0. அது கூட ஒரு 0 சேர்த்துக்கலாம். அதே 5ஆல பெருக்க சொன்னா என்ன பண்ணலாம்னா 10ல பெருக்கிறதுல பாதி. அப்ப 10ல பெருக்கிறதுல பாதி என்ன வரும்? 360ல பாதி 150 வரும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர். அப்ப இங்க 0, இங்க 6ம் இங்க 6 8 கூட்டினா 4, மீதி 1 1 + 3 4 4 1 + 4 + 1 5. அப்ப 540. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 540. சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா எப்படி பெருக்கணும்ட்டு? ரைட்டு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது 2ஆ ஸ்பிளிட் பண்ணி பெருக்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த 15 10ஆவும் 5ஆவும் பெருக்கும் போது ஈஸியா இருக்கும். 10ஆவும் 5ஆவும் கூட்டும் போது கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, 30ஓட 10னா ஒரு 0 போட்டுக்கிட்டா போதும். அப்புறம் 5ஆல பெருக்க சொன்னா அந்த 10ஆல பெருக்கிறதுல பாதி எடுத்துக்கிட்டா போதும். சரியா? அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாடல் மற்றும் நடனத்துறையில் பாடல் மற்றும் நடனம். பாடல் எவ்வளவு? 18. நடனம் எவ்வளவு? 21. சரியா? பாடல் வந்துட்டு 18, நடனம் என்னன்னா 21 உள்ளவர்களுக்கு நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? விகிதம்னா ரேஷியோங்க. சரியா? நாடகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகத்துறை வந்துட்டு நாடகம் வந்து 13ங்க. 13.
அதாவது இது ரெண்டையும் சேர்த்திக்கோங்க, இதுக்கும் விகிதம் சொல்லுங்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 18யும் 21 கூட்டினா என்ன வரும்? 39 வரும். 39:13ங்க. சரியா? அப்ப ரெண்டையும் 13 வாய்ப்பால் அடிக்கலாங்களா? இது 3 முறை வரும், இது 1 முறை வரும். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 3:1. தெளிவா புரியுதுங்களா? ரைட். ரேஷியோ கேட்குறாங்க. நமக்கு 5 விதமா கேள்வி கேட்கலாம்னு நான் சொன்னேன் இல்லையா? 3 to 4 கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 5 விதமா கேட்கலாம். சதவிகிதம், விகிதம், அடுத்தது என்னது, சராசரி, மொத்தம், வித்தியாசம். இந்த மாதிரி 5 விதமான கேள்வி நமக்கு கேட்கலாம். சரிங்களா? அது நல்லா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியா போட்டுடலாம். சரியா? நான் அதே மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன், நான் நோட் பேர் எழுதுறதுனால கொஞ்சம் ப்ராப்பரா ஆர்டரா எழுத முடியாம இருக்கும். நான் சொல்றதை நல்லா கவனிங்க. கவனிச்சு நான் எழுதுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எழுதுறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, X என்பவர் Y இன் சகோதரன், Z என்பவர் Y இன் தாய் மற்றும் W என்பவர் Z இன் தந்தை எனில் Y என்பவர் W க்கு எப்படி தொடர்புடையவர்? சரியா? என்ன உறவுன்னு கேட்குறாங்க. Y வந்து W க்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபேமிலி ட்ரீ போடணும். ஃபேமிலி ட்ரீனா ஒன்றும் இல்லை, நான் போடுறேன் கவனிங்க. X என்பவர் Y இன் சகோதரன், அதாவது X வந்துட்டு சகோதரன். சகோதரனா பிளஸ் போட்டுக்கணும், சகோதரினா மைனஸ். அதாவது ஆண் பாலுக்கு பிளஸ், பெண் பாலுக்கு மைனஸ் போடுங்க Yக்கு. Y வந்துட்டு நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? Y வந்துட்டு ஒன்று ஆண் பாலா இருக்கலாம் அல்லது பெண் பாலா இருக்கலாம். ஆனா எஸ் கட்டாயமா சகோதரன் அப்படிங்கிறதுனால ஆண் பாலா தான் இருக்க முடியும். அடுத்து பாருங்க, Z என்பவர் Y இன் தாய். Z வந்து பாத்தீங்கன்னா Yக்கு தாய். அப்ப Z மேல போடணும். சரியா? இவங்க முன்னாடி ஜென்ரேஷன் தானே, அதனால Yக்கு மேல Z போடணும். இப்ப Zக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா கூட இப்படி ஒரே ஹரிசாண்டலா போடணும். சரியா? அதே இசட்டுக்கு மேல இருக்காங்க, இசட்டோட பெரியப்பா பெரியம்மாலாம் இருக்காங்கன்னா மேல போடணும். சரிங்களா? அப்ப இசட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னா, இசட் என்பவர் ஒய்யின் தாய், இவங்க வந்து அம்மாங்க, அம்மானா மைனஸ் போட்டுக்கோங்க. மற்றும் டபிள்யூ என்பவர் இசட்டின் தந்தை. பாருங்க, இசட்டோட அப்பா வந்து டபிள்யூவா. அப்ப இதுக்கும் மேல, இசட்டுக்கு மேலதான் நீங்க போடணும். சரியா? ஒரே ஜென்ரேஷன்னா ஒரே நேர்கோட்டில் போடுங்க, முந்தைய ஜென்ரேஷன்னா மேல போடுங்க, பிந்தைய ஜென்ரேஷன் இப்ப இவங்களுக்கான மகள்ங்கும் போது நம்ம கீழே போடுறோம் இல்லையா? அவ்வளவுதான். இப்ப டபிள்யூ வந்துட்டு இசட்டுக்கு அப்பா. இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, ஒய் வந்துட்டு, இந்த ஒய் வந்துட்டு டபிள்யூக்கு என்ன உறவா இருக்கும் அப்படின்னா, ஆணா இருந்தா பேரனா இருக்கும், பெண்ணா இருந்தா பேத்தியா இருக்கும். இது ஆணா பெண்ணன்னு தெரியல, அப்ப பேரனாவும் இருக்கலாம் ஒய், பேத்தியாவும் இருக்கலாம். பாருங்க, டபிள்யூட மகள் இசட், மகளுடைய பெண்ணோ அல்லது மகளுடைய மகனோ மகளோ தான் வந்துட்டு ஒய். அப்ப மகனோ மகளோ அப்படிங்கும்போது டபிள்யூக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரனோ பேத்தியோ இருக்கலாம். டபிள்யூ என்ன ஆகும்னா தாத்தா ஆகும். சரியா? டபிள்யூ பத்தி கேட்கல, டபிள்யூக்கு ஒய் என்ன அப்படிங்கறது தான் கேட்கறாங்க. ஒய் வந்து என்ன உறவுன்னு தான் கேட்கறாங்க. இப்போ ஒய் வந்து பேரனா இருக்கலாம் அல்லது பேத்தியா இருக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 நபர்கள் PQRST ஆகியோர் ஒரு தேர்வில் வெவ்வேறு மதிப்பெண்களை பெற்றனர். P ஒருவரை விட மட்டும் அதிகமான மதிப்பெண்ணை பெற்றார். சரியா? பாருங்க, P வந்துட்டு Pங்கிற ஒருவரை விட மட்டும் அதிகமா. சரியா? அவர் யாருன்னு தெரியாது, ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு, இவரோட மட்டும் அதிகம்னு சொல்லிட்டாரு. இது எந்த பக்கம் பார்த்திருக்கோ அந்த பக்கம் பெரிய வேல்யூன்னு அர்த்தம். சரியா? இப்ப உதாரணமா எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒய் வேல்யூ வந்து எக்ஸோட பெருசுன்னு அர்த்தம். எந்த பக்கம் அது பார்த்திருக்கோ அந்த பக்கம் பெருசுன்னு சொல்லுவோம். அப்ப பி இஸ் கிரேட்டர் ஒரு பர்சனை விட அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, எஸ் அண்ட் டிஐ விட அதிக மதிப்பு, எஸ் டிஐ விட அதிக மதிப்பெண் பெற்றார். எஸ் வந்துட்டு டீயை விட அதிக மதிப்பெண்ணா? சரியா? ஆனால் ஆரை விட குறைவானவர். சரியா? இப்ப டீயை விட எஸ் அதிக மதிப்பெண், எஸ்ஐ விட ஆர் அதிக மதிப்பெண். சரியா? இப்ப கியூ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் பெற்றார். கியூ தான் இருக்கிறதுலேயே அதிகபட்ச மதிப்பெண், அல்லாதோட அதிகமா. சரியா? பாருங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மதிப்பெண்கள். சரியா? அப்படிங்கும் போது டீயை விட எஸ் அதிகம், எஸ் விட ஆர் அதிகம், ஆரை விட கியூ அதிகம். ஆனா பியை விட ஒருத்தர் சின்னதா இருக்கணும். அப்ப பி எங்க இருக்கலாம்னா அந்த டீக்கு முன்னாடி இருக்கலாம். அப்ப என்ன ஆர்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கியூ வந்து விட கம்மி மார்க் ஆரை விட கம்மி மார்க் எஸ் விட கம்மி மார்க் பியை விட கம்மி மார்க். கண்டிப்பா ஒருத்தர் பின்னாடி இருக்கணும், பிக்கு பின்னாடி. அப்ப இங்க ஒருத்தர் டி இருக்கணும். சரியா? பி ஒருவரை விட மட்டுமே அதிக மதிப்பெண் பெற்றுள்ளாருன்னா கண்டிப்பா பிக்கு பின்னாடி டி இருக்கணும். சரியா? குறைவான மதிப்பெண் பெற்றவர் இருக்கணும். எல்லாருமே வெவ்வேறு மதிப்பெண் அப்படிங்கிறதுனால யாரும் இங்க சமமான மதிப்பெண் இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? இப்ப நம்மகிட்ட கேள்வி என்ன பாருங்க, 2வது அதிகபட்ச மதிப்பெண் பெற்றவர் யார் அப்படின்னா, முதல் அதிகபட்ச மதிப்பெண் கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு, கியூன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, கியூ தான் அதிகபட்சம்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2வது யாருன்னா நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம், யாருன்னா ஆர். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆர். புரியுதுங்களா சொல்றது? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிஏடி என்பது 3120. சரி, சிஏடி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இது சிக்கு என்ன சொல்லுவோம், நம்பரு ஆல்பபெட்ல நம்பர் ABCDன்னு அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா சி 3வது எழுத்தா வரும், ஏ வந்துட்டு 1வது எழுத்தா வரும், டி வந்து பாத்தீங்கன்னா 20வது எழுத்தா வரும். அப்ப டாக்குக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டி வந்து பாத்தீங்கன்னா 4வது எழுத்தா வரும், ஓ வந்துட்டு
ஓ வந்துட்டு 12 15 வரும் இல்லையா? n வந்து 14, ஓ வந்து 15 வரும், ஜி வந்து 7வது எழுத்தா வரும். அப்ப 3 1 20, 3 1 20 கரெக்ட். அப்ப டிஓஜிக்கு வந்து 4 1 15, 4 15 7, அப்ப 4 15 7ன்னு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரவி வடக்கு 5 கிலோமீட்டர் நடந்தார். சரியா? ரவி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி என்ன பண்றாருன்னா 5 கிலோமீட்டர், நார்த் நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறாருங்க. நார்த் சைடு போயிட்டாரு. சரியா? நார்த் சைடு போயிட்டாரு. அடுத்தது இடது பக்கம் திரும்ப. சரியா? என்ன பண்றாருன்னா லெஃப்ட் சைடு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 3 கிலோமீட்டர் போறாரு. சரியா? இங்க 3 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து வலது பக்கம், இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு என்னன்னா மேலதானே வரும், இது கீழே வந்து லெஃப்ட் வரும். இப்படி போறாரு ஒருத்தர், வெஸ்ட் பக்கமா போறாரு அப்படின்னா இந்த பக்கம் இங்க இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட இடதா இருக்கும், இது வலதா இருக்கும். வலது நோக்கி 3 கிலோமீட்டர் போறாராம். இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, இறுதி திசை என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இறுதி திசை எங்க நோக்கி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. எந்ததுன்னா திருப்பியும் வந்து நார்த், அதாவது வடக்கு நோக்கி தான் இருக்காரு. சரியா? அப்ப வடக்கு நோக்கி தான் இருக்காரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா வடக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, கரெக்ட் டைரக்ஷன் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது பேனா வந்துட்டு எழுத கத்தி எதுக்குன்னு கேக்குறாங்க. பேனா வந்துட்டு எழுது தானே, அப்ப கத்தி எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கத்தி வந்து வெட்ட. சரி, அந்த தொடர்பை பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரி அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கும் நம்ம பண்ற ஆன்சருக்கும் ஒரே தொடர்பு இருக்கணும். சரியா? அப்படி இருக்கிறது தான் எடுக்கணும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஒப்புமை ஆய்வு. இங்கிலீஷ்ல அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி பார்த்தது டைரக்ஷன், அதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா கோடிங் டீகோடிங், இதுக்கு முன்னாடி பார்த்தது கம்பேரிட்டிவ் டைப்பு. சரியா? ஈக்குவலிட்டி இன்ஈக்குவலிட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்தது என்னன்னா பிளட் ரிலேஷன். சரியா? ரத்த உறவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இது எல்லாமே ரெகுலரா கேட்கிற கொஸ்டின் தான். இந்த டாபிக்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் எப்பயுமே உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் கிரிக்கெட், 75 கால்பந்து, 10 நபர் வந்துட்டு இரண்டும் விளையாடுகின்றனர். மொத்த மாணவர்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி வெண்படம் போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. ஒன்னு வந்து கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க, ஒன்னு வந்துட்டு கிரிக்கெட்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னது கால்பந்துன்னு வச்சுக்கலாம். கால்பந்துன்னு வச்சுக்கோங்க. இரண்டும் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்தது, இரண்டும்னா 10. அப்ப கால்பந்து மொத்தமா இந்த வட்டம் ஃபுல்லா 25ங்க. சரியா? கால்பந்து மொத்தமா 25. அப்ப ஆல்ரெடி இங்க 10 இருக்குன்னா இங்க எவ்வளவு இருக்கும், 25ல 10 போச்சுன்னா இங்க 15 அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். சரியா? அடுத்தது கிரிக்கெட் மொத்தமா 20, இந்த முழு வட்டமும், இந்த கிரிக்கெட் வட்டம் முழுசும் 20, ஆல்ரெடி 10 இருக்கு. அப்ப 20ல இந்த 10 போச்சுன்னா இங்க எவ்வளவுதான் இருக்கும், 10 தான் இருக்கும். இப்ப நம்மகிட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மொத்த மாணவர்கள் இந்த 10 இந்த 10 இந்த 15, 10 பிளஸ் 15 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 10 பிளஸ் 10 பிளஸ் 15. அப்ப 10 பிளஸ் 10 பிளஸ் 15 என்ன வரும், 20 பிளஸ் 15 35 வரும். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 35 அப்படின்னு நீங்க போடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் ஒரு சிறுவன் இரு முனைகளிலிருந்தும் 19வது இடத்தில் உள்ளான். வகுப்பில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? சரி, ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா 19 ஆளா இருக்காரு, இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா 19 ஆளா இருக்காரு. அப்ப இந்த வகுப்பு இந்த ரோல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது மாதிரி டோட்டல் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் ஆட் பண்ண பிறகு 1 கழிச்சிடணும். எப்ப டோட்டல் கண்டுபிடிக்க சொன்னாலும் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து ரெண்டையும் ஆட் பண்ணி 1 கழிக்கணும். இந்த ஃபார்முலா மறக்க கூடாது. சரியா? லெஃப்ட்ல இருந்து 19 ஆளு, ரைட்ல இருந்து 19வது ஆளு, அதுல இருந்து 1 கழிச்சிடுங்க. மொத்தமா 19 பிளஸ் 19 38, அதுல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 37. அப்ப இந்த வகுப்புல உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 37. அவ்வளவுதாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபார்முலா மறக்க கூடாது நீங்க. சரியா? அடுத்து பாருங்க, பிஇடி வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, பிஇடி என்ன சொல்றாங்க, பிக்கு வந்துட்டு நம்ம 2ன்னு சொல்லுவோம், இக்கு வந்து நம்ம 5ன்னு சொல்லுவோம், டிக்கு வந்து நம்ம 20ன்னு சொல்லுவோம். சரியா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிடி டி, அது டி இல்ல டி. இருங்க ஒரு நிமிஷம் தான் அழிச்சிடுறேன். இது வந்து டினா நம்ம என்ன சொல்லுவோம், 4ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன நம்பர் சொல்லிருக்காங்கன்னா 42 51 6 40 4 20. ஓகே. இப்ப இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? 2 4 5 25 4 16 பாருங்க, அப்படியே பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க இதுக்கான நம்பரை கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணுங்க. டிஐஜி, டிக்கு என்ன வரும்னா 4, ஐக்கு என்ன வரும் 9, ஜிக்கு என்ன வரும் 7. இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணும்போது. 4 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 16, 9 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 81, 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 49, 7 49, 9 9 81, 4 16. அப்ப 16 81 49, 16 81 49. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ப்ரிங்ஸை எப்படி கொடுப்பாங்க? இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த 13வது கொஸ்டின் ரொம்ப பேசிக் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் போட்டு பாருங்கள், நம்பர்ஸ் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? 13 ரொம்ப பேசிக் தான், நீங்களே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ரைட். அப்படி டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? கமெண்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து என்னென்னா ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஃபாஸ்ட் அப்படிங்கிறத FAST அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபாஸ்ட்டை BTUGன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது RIP என்ன சொல்கிறாங்க பாருங்க. RIPE அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா SQFI. சரியா? ரைட்டு, இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது LOVE என்ன சொல்கிறாங்க. LOVE PWFMன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அடுத்தது டேபிள் TABLE என்ன சொல்கிறாங்க. UBCFMன்னு சொல்கிறாங்க. எனவும் எழுதப்பட்டால் பின்வரும் ஈக்கான குறியீடு என்ன? ஈக்கான குறியீடு என்ன? சரியா? இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் இருக்குன்னு டார்கெட் பண்ணணும். சரியா? எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு இருக்கு, இங்க ஒரு இருக்கு, இங்க ஒரு இருக்கு. அப்ப 3 இடத்துல இருக்குன்னா அதுக்கான குறியீடு அந்த 3 இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. சரியா? இந்த 3 இடத்துல இருக்கா, இதுக்கான குறியீடு வந்து இந்த 4 லெட்டர்ல தான் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த 4 லெட்டர் தான், இந்த 5 லெட்டர்ல ஏதோ ஒன்று இருக்கும், இந்த 4 லெட்டர்ல ஏதோ ஒன்று இருக்கும். அந்த 4 இடத்துல, இந்த 3 இடத்துல மட்டும் தான் அது பொதுவா இருக்கணும். 3 இடத்துல தானே இருக்கு, அப்ப 3 இடத்துல மட்டும் தான் பொதுவா இருக்கணும். அப்ப 3 இடத்துல மட்டும் பொதுவா இருக்கிற லெட்டர்ஸ் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா M இருக்கு, இதுலயும் M இருக்கு, இதுல ஆனா M இல்ல. இங்க M இருக்கு, இங்க M இருக்கு, ஆனா இங்க M இல்ல. அப்ப M இதுக்கான கோட் கிடையாது. சரி, அடுத்தது F பாருங்க. F இங்க F இருக்கு, இங்கேயும் F இருக்கு, இங்கேயும் F இருக்கு. அப்ப இதுக்கான கோடு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது என்னது, இது வந்துட்டு T. இது வந்து T, இது F இல்ல, இது T. ஓகே ஓகே. அப்ப இந்த 3 இடத்துல இந்த E இருக்கு, இந்த 3 இடத்துல மட்டும் தான் என்ன இருக்கு, F இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம ஈக்கான கோடை என்ன சொல்லலாம்னா F சொல்லலாம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உதாரணமா ஏக்கான கோடை கண்டுபிடிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இங்க இருக்கா, அடுத்து வேற எங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அப்ப இந்த 2 இடத்துல மட்டும் தான் அதுக்கான கோடு இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. இது 2 இடத்துல மட்டும் இருக்கிறது என்ன இருக்கு, பி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, வேற எங்கேயா பி இருக்கா, வேற எங்கேயும் பி இல்லை. அப்ப பி இருக்கலாம். அதே மாதிரி வேற என்ன இருக்கும், பி இல்லை, யூ இருக்காது. இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்காது. யூ வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை இல்ல. ஆமா, பியும் இருக்கலாம், அப்ப யூவும் இருக்கலாங்க. எதுக்குன்னா ஏக்கு. பாருங்க, இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஏ வந்து இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்குன்னா, இந்த 2 இடத்துல மட்டும் இருக்கிற கோடு வந்துட்டு ஏக்கானதா இருக்கலாம். சரியா? பியும் இருக்கலாம், யூவும் இருக்கலாம். வேற எங்கேயாச்சும் யூ இருந்துச்சுன்னா அந்த கோடு இருக்காது. இப்ப 3 இடத்துல ஈ இருக்குன்னா அந்த கோடு இந்த 3 இடத்துல மட்டும் தான் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? சில சமயம் ஒரே இதுக்கு 2 கோடு கூட வரலாம். சரி, அந்த மாதிரி கோடிங்க்கு வந்துட்டு 2 கோடு கூட வரலாம். இப்ப இது ஈ இருக்கா, இந்த 3 இடத்துல ஈ இருக்குன்னா அந்த 3 இடத்துல மட்டும் தான் அந்த கோடு இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அப்படி கவனமா பார்க்கணும். இந்த 3 இடத்துல மட்டும் எது இருக்குன்னு பார்த்தா எஃப் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. 3 இடத்துல ஈ இருக்கு. அப்ப இதுக்கான கோடு நம்ம எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இன்கேஸ் வந்துட்டு வேற எதுக்காக கேட்குறாங்கன்னா அந்த லெட்டரை அந்த இடத்துல மட்டும், அதுக்கான கோடு அந்த இடத்துல மட்டும் இருக்கான்னு பாருங்க. சரியா? இப்ப எஃப்க்கு கோடு என்னன்னு கேட்குறாங்கன்னா, இங்க எஃப் இருக்கு, வேற எங்க எஃப் இருக்கு, இங்க மட்டும் தான் எஃப் இருக்கு, வேற எங்கேயும் எஃப் இருக்கா பாருங்க, எஃப் எங்கேயும் இல்லை. அப்ப இங்க மட்டும் தான் அந்த கோடு இருக்கணும். அப்ப இங்க மட்டும் தான் அந்த கோடு இருக்கணும் அப்படின்னா வேற என்ன இருக்கும், பி வந்துட்டு இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு, அப்ப இருக்காது. டி இங்க இருக்கு, வேற எங்கேயா இருக்கா, டி வேற எங்கேயும் இல்லை, அப்ப டி வந்து இதுக்கான கோடா இருக்கலாம். அதே மாதிரி ஜி வேற எங்கேயா இருக்கான்னு பாருங்க, ஜி வேற எங்கேயும் இல்லை, அப்ப ஜி இதுக்கான கோடா இருக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ரைட். அடுத்து பாருங்க, புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா இந்த டாபிக்காகவே ஒரு வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து நதிகளும் வழிபடத்தக்கவை. என்ன சொல்றாங்க பாருங்க, அனைத்து நதிகளும், அனைத்துக்கு பக்கத்துல இருக்கிறத வந்து நம்ம உள்ள போகணும். இதுக்கு பேர் ஸ்லாகிசம்னு சொல்லுவாங்க. அனைத்து நதிகளும் வழிபடத்தக்கவைன்னு சொல்றாங்க, வழிபடத்தக்கவை. சரியா? அனைத்து கடவுள்களும் வழிபடத்தக்கவை. சரியா? அனைத்து கடவுள்களும், அப்ப கடவுள்களும் உள்ள போட்டுக்கணும். சரியா? கடவுள், இது வந்து நதிகள், இது வந்து நதிகள், இது கடவுள். சரியா? எதுக்குள்ள இந்த ரெண்டு வட்டமும் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா வழிபடத்தக்கவைக்குள்ள இருக்கு. அனைத்து அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
இப்ப அனைத்து நதிகளும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து நதிகளும் தெய்வங்கள் இல்ல, கடவுள்கள் தான் தெய்வங்கள்னு சொல்றாங்க. இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. பாருங்க, நதிகள் இந்த வட்டம், கடவுள் இந்த வட்டம், அப்ப இந்த கூற்று தப்பு. அனைத்து கடவுளும் ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து கடவுளும் வந்து நதிகள்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் தப்பு. சரியா? முடிவு 1 மற்றும் 2 இரண்டும் இது வந்து தவறு. அப்ப இதுங்க 1 மற்றும் 2 இரண்டும் தவறு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சொல்றது? ரெண்டுமே பாருங்க, அனைத்து நதிகளும் தெய்வங்கள்ங்கிறாங்க. இல்ல, கடவுள்கள் தான் நம்ம தெய்வங்கள்னு இதுல சொல்றாங்க. இங்க பாருங்க, கடவுள்கள்னு சொல்லிட்டு இங்க தெய்வங்கள், ரெண்டு மீனிங் ஒண்ணுதான். சரியா? தெய்வங்கள்னாலும் ஒண்ணுதான், கடவுள்னாலும் ஒண்ணுதான். ஆனா அனைத்து கடவுளும் அனைத்து நதிகளும் தெய்வங்கள்னா நதிகள் உள்ள இருக்கணும், அதுக்கு மேல தெய்வங்கள் இருக்கணும். சரியா? அப்படி இருந்தா கரெக்ட். அப்படி இல்லை, ஏன்னா தெய்வங்கள் கடவுள்கள் இங்க இருக்கு, நதிகள் இங்க இருக்கு. அப்ப இது தப்பு. அதே மாதிரி அனைத்து கடவுளுக்கும் ஆறுகள் அப்படின்னா கடவுள் உள்ள இருக்கணும். சரியா? அதுக்கு மேல என்ன இருக்கணும்னா ஆறுகள் இருக்கணும். சரியா? அப்ப அப்படி இல்லை. பாருங்க, கடவுள் இங்க இருக்காங்க, நதிகள், ஆறுகள் தான் நதிகள்னு சொல்றாங்க. மாத்தி மாத்தி இப்படி கொடுப்பாங்க. அதே மீனிங் உள்ள வேர்டை கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கான அர்த்தம்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், அதே மீனிங் மட்டும் இங்க இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? அதாவது அனைத்து நதிகளும் எப்படி தெய்வங்கள் ஆகணும், இந்த முழு அர்த்தத்தை நீங்க பார்க்க கூடாது. சரிங்களா? கடவுள்களை அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா தெய்வங்கள்னு கொடுத்துருக்காங்க, நதிகள் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆறுகள்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் மீனிங் ஒன்று தானே, அந்த வேர்ட்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போதும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 1 மற்றும் 2 இரண்டும் தவறு தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அனைத்து இலைகளும் தாவரத்தில் உள்ளன, இப்படி போடணும். அனைத்து இலைகளும் தாவரத்தில் உள்ளன அப்படின்னு போடணும். அடுத்தது, அனைத்து தாவரங்களும் தோட்டத்தில் உள்ளன. அனைத்து தாவரங்களும் தோட்டத்தில் உள்ளன அப்படின்னு நம்ம போடணும். இப்படி டயக்ராம் போடணும். சரியா? இப்ப அனைத்து தோட்டங்களிலும் இலைகளில் உள்ளன. பாருங்க, அனைத்து தோட்டங்கள், அனைத்துக்கு பக்கத்துல தோட்டங்கள் உள்ள இருக்கணும், இலைகள் வந்துட்டு வெளிவட்டமா இருக்கணும். அப்ப தோட்டங்கள் வந்துட்டு உள்வட்டமா இருக்கணும், இலைகள் வந்து வெளிவட்டமா இல்ல, அப்படியே உள்டாவா இருக்கு. இலைகள் உள்வட்டமா இருக்கு, உள்ள இருக்கிற வட்டத்துல இருக்கு, தோட்டம் வெளியில இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்ல முடியும்? அனைத்து இலைகளும் தோட்டங்கள்னு கொடுத்தா கரெக்ட். ஆனா அனைத்து தோட்டங்களும் இலைகள்னு கொடுத்தா தப்பு. அப்ப இது தப்பு. அனைத்து தோட்டங்களிலும் செடிகள் உள்ளன. அனைத்து தோட்டங்களிலும் செடிகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து தோட்டங்களும் செடிகள் உள்ளன அப்படின்னா என்ன இருக்கணும்? அனைத்துக்கு பக்கத்துல தோட்டங்கள் உள்ள இருக்கணும், செடிகள் வந்து வெளியில இருக்கணும். சரியா? அப்ப இதுவும் தவறு. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் ஆன்சர்? 1 மற்றும் 2 இரண்டும் தவறு, இதை சொல்லலாம். புரியுதுங்களா? எப்படி டயக்ராம் போடணும் புரியுங்களா? அனைத்து இலைகளும் அப்படின்னா அனைத்துக்கு பக்கத்துல இலைகள் வந்துட்டு அனைத்து இலைகளும் எதுக்குள்ள இருக்கு? தாவரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா இப்படிதான் நம்ம போடணும். அனைத்து இலைகளும் தாவரத்துக்குள்ள. அடுத்து அனைத்து தாவரங்களும் எதுக்குள்ள இருக்கு? தோட்டத்துக்குள்ள இருக்கா? தாவரங்கள் உள்ள போட்டு அதுக்கு மேல தோட்டங்களை போடணும். சரியா? இப்ப இதே மாதிரி கன்க்ளூஷன் நீங்க அதே மாதிரி டயக்ராமா வருதான்னு பார்க்கணும். அனைத்து தோட்டங்களிலும் இலைகளில் உள்ளன அப்படின்னா அனைத்து தோட்டங்கள் உள்ள இருக்கணும், அதுக்கு மேல இலைகள் இருக்கணும். அப்படி இல்லை, இலைகள் உள்ள இருக்கு, தோட்டம் வெளியே இருக்கு. அப்ப இது வராது. அனைத்து தோட்டங்களிலும் செடிகள் உள்ளன அப்படின்னா என்ன இருக்கணும்? அனைத்து தோட்டங்கள் உள்ள இருக்கணும், செடிகள் அதுக்கு மேல இருக்கணும். ஆனா தோட்டம் வெளியில இருக்கு. சரியா? செடிகள் வந்துட்டு, செடினா தாவரங்கள். சரிங்களா? தாவரங்கள் உள்ள இருக்குது. அப்ப அதுவும் வராது. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 மற்றும் 2 தவறு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த விளக்க வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை குறித்து சரியாக காட்டுகிறது? சரியா? கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்து சரியாக காட்டுகிறதுன்னு சொல்றாங்க. யானை, ஓநாய்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னா இது 3க்கும் எப்படி தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா விலங்குகளை மெயினா எடுத்துக்கலாம். விலங்குகள் பெரும்பகுதி, அதுக்குள்ளதான் என்ன இருக்கும்? ஓநாய்கள் இருக்கும், யானைகள் இருக்கும், மற்ற எல்லா விலங்குகளும் இருக்கும். ஆனா யானைக்கும் ஓநாய்க்கும் எந்த தொடர்பு இருக்காது இல்லையா? ரெண்டு விலங்குக்குள்ள வருமோ ஒழிய இது வேற உயிரினம், இது வேற உயிரினம். அப்ப எந்த வட்டத்தை சொல்லலாம்னா இந்த ஏ வட்டத்தை சொல்லலாம். சரியா? இந்த ஏ வட்டம் தான் இதற்கான சரியான விடை. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி 2, 14, 84. சரி, கவனிங்க. இந்த மாதிரி வேகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. 2ல ஆரம்பிச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரு 600, 700, 10,000, 5,000 வருதுன்னா பெருக்கினா மட்டும் தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வித்தியாசத்தை பார்க்க கூடாது, பெருக்கி பார்க்கணும். 2 எதால பெருக்கினா 14 வரும் அப்படின்னா 2 × 7 14. ஓகேவா? கொஞ்சம் நமக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் அதெல்லாம் வேகமா போட முடியும். அப்ப 14 எதனால பெருக்குனா 84 பக்கமா வரும்னு பாருங்க. 84 வரலாம் அல்லது 84 பக்கத்துல வரலாம். 14 நீங்க 6ஆல பெருக்குன்னு வச்சுங்க. 6 14 என்ன இது? 5 14 70, 6 14 84 வருதா? சரி, அடுத்து 420 வச்சுக்கலாம். 84 நீங்க 5ஆல பெருக்குனா என்ன வரும்? 420 வரும். சரியா? 85 400, 4 5 20, அப்ப 420 வரும். 420 வரும். அப்ப 420 எதால பெருக்குனா 1680 வரும்னா 4ஆல பெருக்குனா
4 பெருக்குனா 1680 வரும். சரியா? அப்ப புரியுதா உங்களுக்கு? 7, 6, 5, 4. அப்ப கண்டிப்பா அடுத்தது 3ஆல பெருக்கணும், அடுத்து கண்டிப்பா 2ஆல, அடுத்து கண்டிப்பா 1ஆல பெருக்கணும் இல்லையா? அப்ப 1680 நீங்க 3ஆல பெருக்குங்க. 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 1600 3ஆல பெருக்குனா 4800. 4800 80 3ஆல பெருக்குனா 80 3ஆல பெருக்குனா 240. அப்ப 5040. கரெக்ட். அப்ப 5040 நீங்க 5040 5040 நீங்க 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 10,080. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 10,080. இப்ப 10,080 நீங்க 1ஆல பெருக்குனா என்ன வரும்னா எகைன் 10,080 தான் வரும். அதான் அது கடைசி விடையா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப அந்த கேள்விக்கான ஆன்சர் 10,080. எப்பவுமே இது மாதிரி வேகமா க்ரோ ஆகுதுன்னா அடுத்த நம்பரை எப்படி பெருக்கி கொண்டு வரலாம்? சில சமயம் பெருக்கி சின்னதா கூட்டியிருப்பாங்க. சரியா? இங்க 15 கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 2ஆல பெருக்குனா 14, அது கூட 1 கூட்டியிருப்பாங்க. அடுத்து இங்க 86ன்னு கொடுத்துருக்கலாம். அப்ப 14 வந்துட்டு 6ஆல பெருக்கி 2 கூட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட சில சமயம் பண்ணுவாங்க. சரியா? நிறைய நீங்க பேட்டர்ன் போட போட தான் அந்த ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். சரியா? கேள்விக்குறியோட மாற்றக்கூடிய எண்ணை தேர்வு செய்யும். சரி, எந்த நம்பர் இங்க போட்டோம்னா இந்த கேள்விக்குறியை வந்து அது சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ இது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த நம்பர் வரதுக்கு என்ன லாஜிக் இருக்கலாம்னா, இது ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். 40யும் 12யும் கூட்டுங்க, 52. 52லேருந்து இந்த 22 கழிங்க. அப்போ என்ன வரும்? 30. அதுதான் மிடில் போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டி வர விடையிலேருந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழிச்சிருக்காங்க. அப்போ இதையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 16 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க 50 வரும் இல்லையா? இதோட 6 கூட்டினா 40, 50 வரும். 50ல் 10 கழிச்சா 40 வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 48. 48ல் எதை கழிச்சோம்னா 43 வரும்னு கேட்டோம்னா 48ல் 43 கழிங்க. 40ல் 43 கழிச்சா 5 இல்லையா? அப்போ இதுக்கு வேறுபாடு பார்த்தோம்னா இது என்ன வரும்னு சொல்லிடலாம் தானே? அப்போ இங்கே என்ன வரும்னா 5. சரியா? 48லேருந்து 43 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5. அப்போ 40லேருந்து 5 கழிச்சா 43 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓர் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர இந்த பேசிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த நம்பர் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால பேசிக்ல இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு போயிருங்க. சரியா? அப்பதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதை வந்து கேட்கறாங்கன்னா ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். உங்களுக்கு மேத் த ஃபாலோயிங்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பொறுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ல இருந்து தான் கேட்பாங்க. சரியா? ஒரு எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர வேறு காரணிகளை கொண்டிருந்தால் அந்த எண் டேஷ் எண் எனப்படும். சரியா? ஒரு எண்ணை வந்துட்டு ஒன்னாலையும் அதாலையும் மட்டும் வகுத்து அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகா எண்ணுன்னு சொல்லுவோம். சரியா? அதே எண்ணை தவிர வேறு எண்களால், சரியா, ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர அப்படின்னா அதாவது 2க்கு மேற்பட்ட காரணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்லுவோம்னா பகு எண்கள்னு சொல்லுவோம். சரியா? பகு எண்கள்னு என்னது? 2க்கு மேற்பட்ட காரணி. இப்ப பகா எண்ணா பாத்தீங்கன்னா இப்ப 3 ஒரு பகா எண். காரணம் என்னன்னா இது 1ஆல வகுக்கலாம், அடுத்தது தன்னால, அதாவது 3ஆல வகுக்கலாம். அதே மாதிரி 5 ஒரு பகா எண். ஏன்னா இது 1ஆல வகுக்கலாம் அல்லது தன்னாலன்னா 5ஆல வகுக்கலாம். ஆனா வந்து 4 வந்துட்டு ஒரு பகு எண்ணுன்னு சொல்லுவோம். ஏன் 4 பகு எண்ணுன்னு சொல்றோம்னா இது 1ஆலையும் வகுப்போம், 2ஆலையும் வகுப்போம், 4ஆலையும் வகுப்போம். இதுக்கெல்லாம் பாருங்க 2 காரணிகள் தான் இருக்கும். இது மாதிரி பகா எண்ணா இருந்தா, பிரைம் நம்பர்ஸா இருந்தா 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கும். அதே பகு எண்களா இருந்தா 1 இருக்கும், அந்த தன்னாலையும் வகுக்கலாம், அப்புறம் மற்ற எண்ணாலையும் வகுக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்? பகு எண்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பகு எண். பகு எண் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா கான்செப்ட் உங்களுக்கு? ரைட். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 72ன் மொத்த நேர்மறை காரணிகள் எண்ணிக்கை 12. அப்ப 72 எத்தனை எண்களால வகுக்க முடியும்னு கேக்குறாங்க. சரியா? 72 எதால வகுக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாடுல வகுக்கலாம். சரியா? அப்புறம் 4ஆம் வாய்ப்பாடுல வகுக்கலாம், அப்புறம் 6ஆம் வாய்ப்பாடுல, அப்புறம் 8ஆம் வாய்ப்பாடுல, அப்புறம் 9ஆம் வாய்ப்பாடுல. இது மாதிரி எத்தனை வாய்ப்பாடால 72 வகுக்கலாம் அப்படின்னு கேட்டா 12 அப்படிங்கிறாங்க. கரெக்டான்னு செக் பண்ணலாமா? நீங்க எப்பயுமே இது என்ன பண்ணணும்னா இருக்கிற சின்ன நம்பரால் வகுத்துக்கிட்டே போகணும். 72 2ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 36. திரும்ப 2ஆல வகுக்கணும். 32 2ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 18. 18 2ஆல வகுத்தா என்ன வரும்? 9. 9 2ஆல வகுத்தா என்ன வரும்? 18 கரெக்டா? 72னா 36 கரெக்டு. 2ஆல வகுத்தனா 130, மீதி 1 8 ரைட்டு. திருப்பி 2ஆல 9, திருப்பி 3ஆல தான் வகுக்க முடியும்ல, 3ஆல வகுத்தா 3 வரும். ரைட்.
இப்ப பாருங்க, இந்த 2 பவர் 3 சரியா, 2 பவர் 3 சரியா, இது வந்து என்னது 3 பவர் 2. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த பவர்ல இருக்குல்ல இதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அது கூட ஒன்னு கூட்டிக்கணும். காரணி கண்டுபிடிக்கணும்னா இந்த பவர்ல இருக்கிறத எடுத்துக்கணும், அது கூட ஒன்ன கூட்டிக்கணும். அப்புறம் இந்த பவர்ல இருக்கிறது 2ஆ, இந்த 2 எடுத்துக்கணும், அது கூட ஒன்ன கூட்டிக்கணும். சரி, அந்த பவர்ல இருக்கிற 3 எடுத்துக்கிட்டேன், அது கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பவர்ல இருக்கிற 2 எடுத்துக்கிட்டேன், அது கூட இந்த 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ட்ரிக்குங்க, ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இது ஆட் பண்ணா 4 இன்டூ இது ஆட் பண்ணா 3, அப்ப நாமும் 12. அப்ப கண்டிப்பா 72 எத்தனை எண்களால வகுக்க முடியும்னா 12 எண்களால வகுக்க முடியும். 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம், 9ஆல வகுக்கலாம், 18ஆல வகுக்கலாம், 36ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். அது மாதிரி மொத்தமா 12 நம்பரால 72 வகுக்க முடியும். அப்ப அது கரெக்ட் தான். சரியா, இப்ப அடுத்தது பார்க்கலாமா? ரெண்டாவது கூற்று சரியான பார்க்கலாமா? ரெண்டாவது கூற்று கவனிங்க. முதல் 20 ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை 400ன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, உதாரணமா முதல் 2 ஒற்றைப்படை எண்களோட கூட்டுத்தொகையை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வருது, இதையும் கூட்டணும்னா 4. முதல் 2 நம்பர்ஸ், 2 ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை என்ன ஆட் நம்பர், இதோட கூடுதல் 4ஆ? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 2 இருக்குல்ல, அந்த 2 ஸ்கொயர் பண்ணாவே 4 வந்துடும் நமக்கு. பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 4 வருதா? சரி, இல்லைன்னா இங்க பாருங்களேன், இப்ப கவனிங்க. இப்ப முதல் 3 ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஒற்றைப்படை எண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 9 வரும். இல்ல நீங்க பாருங்க, 1 இது ஒரு ஒற்றைப்படை எண், அப்புறம் இது ஒரு ஒற்றைப்படை எண், அப்புறம் என்ன சொல்லுவோம் 5. இதெல்லாம் கூட்டினாலும் உங்களுக்கு பாருங்க, இதோட கூடுதல் தான் நம்மகிட்ட கேட்கறாங்க. பாருங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்கறாங்க. கூட்டினா என்ன வரும்னா 9 வரும். சரியா, அப்ப 20 ஒற்றை எண்களுடைய கூடுதல் என்னன்னா, முதல் 20 ஒற்றை எண்கள் 20 அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும் 400. நீங்க எழுதி பார்த்தெல்லாம் கூட்டிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் சேர்ந்துக்கிட்டே போகும். மறக்காம அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவா பார்க்கணும் நீங்க. சரியா, ரைட்டு. அப்ப இது கரெக்ட். அடுத்து பாருங்க, மிகப்பெரிய 2 இலக்க பகா எண் 97. கரெக்ட் தான், 97 தான் மிகப்பெரிய பகா எண். சின்ன பகா எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. சரியா, மிக சிறிய பகா எண் 2, மிகப்பெரிய 2 இலக்க பகா எண் 97. அப்ப இந்த 3 இதுமே கரெக்ட் தாங்க. 12, 72க்கான மொத்த காரணிகள் 12, 20 ஒற்றை எண்களோட 20 முதல் ஒற்றை எண்களோட கூடுதல் 400, மிகப்பெரிய 2 இலக்க எண் 2 இலக்க பகா எண் 97, எல்லாமே கரெக்ட் தான். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. சரியா, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன, 90% 90% அப்படின்னா 90/100 அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இன்ட்டு 18/100 அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100, 500, அவ்வளவுதான். இதை நம்மகிட்ட கேட்கறாங்க. அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. சரியா, இந்த இதுக்கு இதையும் அடிச்சிடலாம். இது அப்படியே அடிச்சிங்கன்னா 2 முறை, இது 2 அடிச்சிங்கன்னா 9. அப்ப மேல என்ன இருக்கு, 9 × 9 இருக்கு. அப்ப 9 9 81 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 81 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. வருடத்துக்கு 12% என்ற தனி வட்டி விகிதத்தில் பணம் இரட்டிப்பாகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ வருடத்துக்கு 12% அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஃபார்முலா டைம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டைம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அல்லது டைம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், n-1 டிவைட் பை r போட்டுக்கலாம். சரியா, டைம் கண்டுபிடிக்கணும்னா என்னங்கிறதுனா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு ஆகிறது. என்னங்கிறது இந்த இடத்துல நீங்கள் 2ன்னு வச்சுக்கலாம். சரியா, ஆறுங்கிறது நீங்க என்ன வச்சுக்கோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க, 12%. அவ்வளவுதான். டீங்கிறது என்னன்னா டைம், இதை நம்ம கண்டுபிடிக்கணும், டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், என்னங்கிறது வந்துட்டு 2, சரியா, 1 2 1 டிவைடட் பை என்னது ஆறுங்கிறது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12, நம்ம இன்டூ 100 போட்டுக்குவோம். சரியா, அவ்வளவுதான். இன்டூ 100 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போட்டீங்கன்னா நமக்கு டைம்ஸ் வந்துடும் ஈஸியா. சரியா, நான் ஷார்ட்கட்டும் நான் பின்னாடி சொல்லித்தரேன், இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அப்ப என்ன வரும், 1/12 × 100 போட்டீங்கன்னா ஆன்சருங்க. அப்ப 100/12. அப்ப 100/12 நம்ம அப்படியே அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வாய்ப்பால 4ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா கீழே 3 வரும், மேல 4ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 25 வரும். அப்ப 25/3ன்னா என்ன வரும், 8. 25ல 3 8 24. சரியா, 8 24, மீதி 1 இருக்கும், 1/3. அப்ப 8 1/3 ஆண்டுகள். அப்ப 8 1/3 ஆண்டுகள்னா சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமர் ஒரு பணியை 20 நாட்களிலும் கிருஷ்ணர் அதை 30 நாட்களிலும் செய்து முடித்தால் இருவரும் இணைந்து
இந்த பணியை முடிக்க எடுக்கும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ராமர் ப்ளஸ் கிருஷ்ணர் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னா, மேலே அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க, கீழே அது 2யும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதான் இதுக்கான ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். சரியா? அப்போ என்ன வரும்? 30 × 20, கீழே கூட்டணும். கூட்டினா 50. 50ஆல் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 20. இது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கேன்சல் பண்ணால் 6. அப்போ என்ன இருக்கும்? மேலே 6ம் 2ம் தான் இருக்கும். அப்போ 6 × 12. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 12 ஆன்சர். சரியா? நம்ம இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஷார்ட்கட் வீடியோவை பார்க்கலாம், ஒவ்வொரு டாபிக் வைஸ். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இப்போ பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பொறுத்துக்க தனி வட்டி. தனி வட்டி அப்படின்னா இந்த பாருங்க, அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தனி வட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? PNR/100ன்னு சொல்லுவோம். சரியா? பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அசலு, காலம், அப்புறம் வட்டி விழுக்காடு. அதுதான் நம்ம PNR. அப்போ இதுக்கு வந்துட்டு பி வருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பி இருக்கிற மாதிரி எது இருக்குன்னா அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? செவகத்தின் பரப்பளவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? செவகத்தோட பரப்பளவு என்ன சொல்லுவோம்? நீளம், அதோட நீளம் இன்ட்டு அதோட அகலம். சரியா? அதோட நீளம் இன்ட்டு அகலம் தான் நம்ம செவகத்தோட பரப்பளவு. இது 2வது. அதாவது 2வதுக்கு சி. இது கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சராசரி. சராசரி என்ன சொல்லுவோம்? கொடுக்கப்பட்ட எண்களின் அல்லது கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் டிவைடட் பை தரவுகளின் எண்ணிக்கைன்னு போடுவோம். அப்ப இதுவும் கரெக்ட். இந்த டியும் கரெக்ட். அப்புறம் சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு என்ன சொல்லுவோம்? 4 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அதாவது அல்லது 4 டைம்ஸ் ஆஃப் எஸ். அதாவது சதுரம் இருக்குன்னா இதோட சுற்றளவு சொல்லுங்க அப்படின்னா இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏன்னா 4 பக்கங்களை என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். சரியா? 4a. அல்லது 4 பக்கங்களை கூட்டுவோம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். சரியா? அப்போ 4a கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா BCDA. ஓகேங்களா? ரைட்டுங்க. சரி, ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை PDF-ஆ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட்ல பார்க்கலாம். வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.